நம்ம சுற்றி உங்களுக்கு வீடு உங்களுக்கு மத்தியில் தான் நம்ம இடம் பண்ணி நம்ம மகேந்திரா வேல் சிட்டி ஆகட்டும், ஒரகடம், குடுவாஞ்சேரி, SRM யூனிவர்சிட்டி இங்கெல்லாம் ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு இந்த இடம் வந்து ஆப்டான இடங்க. நம்ம ஒரு 27 ஏக்கர் வந்து இங்கே டெவலப் பண்ண போகிறோம். 3 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து நம்ம பண்ண போகிறோம். பாதுகாப்பாக காம்பவுண்ட் வால் பெருசாக பண்ணியிருக்கோம். 24 அடி பிளாக் டாப் ரோடு பண்ணியிருக்கோம். ரெயின் ஹார்வெஸ்ட் லைன் பண்ணி அப்படியே பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்குமே இந்த குழாய் தண்ணி எல்லாமே லைன் கொடுத்துருக்கோம். CCTV கேமரா பண்ணியிருக்கோம். 3 phase EB இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து சோலார் லைட்டும் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். இந்த DTCPயும் இருக்குது, ரெராவும் இருக்குது, பேங்க் AFFும் எடுத்து வச்சுருக்கோம். அப் டு 85% வரையும் நம்ம லோன் பண்ணி தரோம் மார்க்கெட் வேல்யூலேயே. 1.5 கிலோமீட்டரில் இந்த பொட்டானிக்கல் கார்டன்லாம் வந்துன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து டூரிசம் டெவலப்மெண்ட் வந்து எவ்வளோ தூரம் வந்து பெருசாக வளர்ந்துருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் என்ன பண்ணி நல்லா இருப்பீங்க. நான் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம நிறைய லேண்ட் வீடியோ பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு எல்லாமே வந்து ஆக்குப்பையில் இப்போ எல்லாமே இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இல்லை புதுசாக ஒரு லேண்ட் வாங்கினாகட்டும், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாதா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பண்ணுறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். உங்களை பற்றியும் நம்ம கம்பெனியை பற்றியும் ஒரு வார்த்தைகள் சொல்கிறேன். நம்ம கம்பெனி வந்து அசட் பிளஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற கம்பெனி சார். இது மோர் தென் ஒரு 15 இயர்ஸ் இருக்குது. ஒரு 60 ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். அதில் நான் டைரக்டராக இருக்கேன். என் பேர் பாஸ்கர். ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன பேர், எந்த லொக்கேஷனில் இருக்குது கரெக்டாக? இது மறைமலை நகர் சார். மறைமலை நகர் பற்றி உங்களுக்கு ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இது வந்து டெவலப்பான ஏரியா தான். நம்ம மகேந்திரா வேல் சிட்டி ஆகட்டும், ஒரகடம், குடுவாஞ்சேரி, SRM யூனிவர்சிட்டி இங்கெல்லாம் ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு இந்த இடம் வந்து ஆப்டான இடங்க. இங்கேருந்து நம்ம வேலைக்கு போய்க்கலாம். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலு சிட்டிக்குள்ளே இருக்க மாதிரியும் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து நம்ம பொல்யூஷன் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைலையும் இங்கே வாழ்ந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடம் இது. அதனால் இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தாலும் சரி, ஃபியூச்சரில் வந்து நமக்கு வந்து கட்டிக்கிட்டு இருக்கணும் இல்லை, இப்போவே வீடு கட்டிட்டு இருக்கலாம். ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது சுற்றி உங்களுக்கு வீடு உங்களுக்கு மத்தியில் தான் நம்ம இடம் பண்ணியிருக்கோம். சார் சொன்ன மாதிரி வந்து சுற்றி சரௌண்டிங் நிறைய கம்பெனி, அப்புறம் IT, அப்புறம் காலேஜ்லாம் இருக்குன்னா நீங்கள் இங்கே சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அசஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஊர்லேருந்து நீங்கள் வரீங்கன்னா ஸோ ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் கிளம்பாக்கம் போகிறதுக்காகட்டும், டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். சிட்டி உள்ள மாட்டினீங்கன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வர முடியாது. ஸோ கரெக்டான ஒரு இடமா இருக்குது. ஓகே, நம்ம சுற்றி இருக்க அந்த இதெல்லாம் பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ இந்த லேண்டுக்குள்ளே வரும். ஸோ எத்தனை ஃப்ளாட் இருக்குது? ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸாக போட்டிருக்கோமா. நம்ம ஒரு 27 ஏக்கர் வந்து இங்கே டெவலப் பண்ண போகிறோம். நியர்லி ஒரு 3 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இது 20 பிளாட்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நம்ம இதை லான்ச் பண்ணுறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து வெறும் 20 ஃப்ளாட் தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, அதுவும் எல்லாரும் வாங்கணுன்றதுக்காக சைஸ் சின்ன சைஸாகவே போட்டிருக்கோம். என்ன சைஸ்? 830லேருந்து 1600 வரையும் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து 75 ஆல்ரெடி அப்ரூவல் வந்தாச்சு, 75 பிளாட்டு. ஸோ நம்ம ஒரு 17 ஏக்கர் வந்து இங்கே நம்ம பண்ண போகிறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ உள்ள வந்து எப்படி வீடு கட்டினா வந்து உடனே வந்து நம்ம கரண்ட் அதெல்லாம் வந்து எல்லாமே இருக்குது சார். நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக காம்பவுண்ட் வால் பெருசாக பண்ணியிருக்கோம். 24 அடி பிளாக் டாப் ரோடு பண்ணியிருக்கோம். ரெயின் ஹார்வெஸ்ட் லைன் பண்ணி வந்து அப்படியே பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா அது பாருங்க, எல்லாத்துக்குமே இந்த குழாய் தண்ணி எல்லாமே லைன் கொடுத்துருக்கோம். CCTV கேமரா பண்ணியிருக்கோம். இங்கே 3 phase EB இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து சோலார் லைட்டும் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒரு 20 ஃப்ளாட் அப்படின்றதுக்காக சும்மா அப்படியே விடாமல் நார்மலாக வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் ஃப்ளாட்டில் என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃப்ளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து தண்ணி வந்துருச்சு. ஸோ சோலார் லைட் இருக்குது. ஸோ அது இல்லாமல் கரண்ட் இதுவும் இருக்குது. ஸோ தண்ணி மழை தண்ணி போகிறது அந்த வடிக்காலம் வச்சாங்க. ஸோ ஒரு 20 ஃப்ளாட்டுக்கு வந்து இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா அப்போயே பாருங்கள் இது எவ்வளோ ஒரு வேல்யூபுளான இடம்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே சார், இந்த இதெல்லாம் ஓகே. DTCP அந்த ரெரா அப்ரூவல் இதுக்கு இருக்கா? நீங்கள் கேட்ட அந்த DTCPயும் இருக்குது, ரெராவும் இருக்குது, பேங்க் AFFும் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்கும்? அப் டு வந்து அவங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் அப் டு 85% வரையும் நம்ம லோன் பண்ணி தரோம் மார்க்கெட் வேல்யூலேயே. சார் லோன் சொன்னேன் இல்லைங்களா, 85% வந்து இந்த லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு பண்ணோன்றியா. சில பேர் வந்து சார் நான் IT ஃபைல் பண்ணிடல, பட் எனக்கு வந்து டே டு டே வந்து கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்குது, எனக்கு பண்ணி கொடுக்க முடியுமான்னு ஒரு சிலர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைச்சலாக வரும், பட் நம்ம பண்ணி தரலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் 1-2 கூட வரும், பட் அது லோன் பண்ண முடியுமானா கட்டாயம் நம்ம பண்ணி கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோடு ஒட்டி வந்து ஒரு 6 பிளாட் இருக்குது. அது கமர்ஷியலாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படி யோசிப்பாங்க, எனக்கு வந்து ஒரு இன்கமும் வரணும், நானும் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கூட யோசிப்பாங்க இல்லையா. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கீழே வந்து ஒரு கடை கட்டிட்டு மேலே வந்து நீங்கள் ரெசிடென்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 450 குடும்பம் இங்கே இருக்குது. ஸோ அது மாத்திரம் இல்லை, நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அது ஒரு கேட்டு தெரியுது இல்லையா, அதை ஒட்டி தான் நம்ம 27 ஏக்கர் டெவலப் பண்ண போகிறோம்னு சொன்னோம். அப்படி பண்ணும்போது 3 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் டெவலப் பண்ணும்போது எவ்வளோ பெரிய டவுன் இங்கே உருவாகும். இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே இது என்ட்ரன்ஸ். அப்போ நீங்கள் இன்னைக்கு பிளான் பண்ணி ஒரு கமர்ஷியலான ஒரு இடத்த வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு கடை கட்டிட்டு நீங்கள்
நீங்கள் ஒரு வருமானமும் பண்ணிட்டு நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாகவும் லைஃபை ரன் பண்ணலாம். ஓகே சூப்பர். நம்ம சார் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சுற்றி அந்த ஃப்ளாட் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் வந்து வீடு இருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கள் ரோடு. ஸோ அந்த ரோட்டை தாண்டினோடனே ஃப்ளாட் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வாங்கினா வந்து செம சான்ஸு. ஸோ நம்ம சார் சொன்ன மாதிரி ஒரு கடை கட்டி விட்டாலே போதும். இல்லை மெயின் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் வந்து வாங்கிட்டு ஒரு 3 years 4 years போய் விற்கனா கூட ஒரு நல்ல டபுள் ப்ராஃபிட் வந்து வச்சு விற்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே வந்து இப்போ ஆரம்பிக்க போகிறோம். அதெல்லாம் ஆரம்பிச்சுன்னா வந்து இது எங்கேயோ போய்டுன்னு நினைக்கிறேன். அப்படிதானே சார்? ஏன்னா இப்போ பெருங்களத்தூர்லேருந்து செங்கற்பட்டு வரையும் ரொம்ப டிராஃபிக் இருக்குதுன்னு சொல்லிட்டு எலிவேட்டர் காரிடார் வந்து இது பிளான் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. அதில் மொத்தமே 4 எக்ஸிட் தான். ஒன்று வந்து ஊரப்பாக்கம், இன்னொன்று வந்து நம்ம குடுவஞ்சேரி, பொத்தேரி, மறைமலை நகர். அது ஏறணும்னா அந்த இடத்துல தான் இந்த 4 இடத்துல மட்டும்தான் இறங்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் நமக்கு வந்து ஃபியூச்சரில், ஏன்னா இப்போ இன்னைக்கு அதோட வேல்யூ தெரியாது. யாரெல்லாம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு பின்னால் ஒரு இடம் இப்படி இருக்குன்னு வந்து கொஞ்சம் சுதாரிச்சு பண்ணாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு கோடீஸ்வரன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை இன்னைக்கு இருக்கிறத பார்க்காதீங்க. இன்னைக்கே இது நல்லா இருக்கு. நான் சொல்றது இன்னைக்கு இல்லை, இன்னும் 2-3 வருஷத்துக்கு பின்னால் இந்த இடம் எவ்வளோ பெரிய மாற்றம் உருவாயிருக்கும், எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பாருங்க. ஏன்னா ஒரு 1.5 கிலோமீட்டரில் இந்த பொட்டானிக்கல் கார்டன்லாம் வந்துன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து டூரிசம் டெவலப்மெண்ட் வந்து எவ்வளோ தூரம் வந்து பெருசாக வளர்ந்துருக்கும். அப்போ இந்த இடம்லாம் எவ்வளோ பெரிய வேல்யூவாக இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. ஓகே, கண்டிப்பாக நம்ம சார் சொல்ற ஒரு இன்னும் 2-3 வருஷம் கழிச்சுன்னு என்ன பார்த்து மறைமலைலாம் 2-3 வருஷம்லாம் இல்லை, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் தான். நீங்கள் வந்து விசாரிச்சா இல்லை நேரடியாக விசாரிச்சு பார்த்தாலும் சரி, வந்து பார்த்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ ஓகே சார், நம்ம எல்லாமே பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து என்ன தாண்டா ப்ரைஸ் அப்படின்னு மக்கள் கேட்குற நிலைமைக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடும் நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கோம். ஸோ என்ன தான் சார் ப்ரைஸ்? அது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மறைமலை நகர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வரையுமே வந்து 5000 rupees வந்து ஸ்கொயர் ஃபீட் 5000 ரூபாய் போயிட்டு இருக்கு. நம்ம அதுலேருந்து ஒரு உள்ள வீடுங்களுக்கு மத்தியில் உள்ள வரோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா 3300 rupees கொடுக்குறோம். பட் அது சின்ன நெகோஷியபிள் இருக்கு. அதை நம்ம வந்து அவங்க நேரம் வந்து அவங்க பார்த்துட்டு நம்ம சொல்றது எல்லாம் இங்கே இருக்கான்றதை பார்க்கட்டும். அவங்களுக்கு பிடிச்சிருந்து அட்வான்ஸ் பண்ணுறச்ச நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக நம்ம பண்ணமோ பண்ணலாம். ஓகே ஓகே சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸ் வெறும் 3300 ரூபாய். இது ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி வந்து வீடுங்கள்லாம் இருக்குது. ஸோ பயப்பட வேணாம். ஸோ சுற்றி வீடுங்கள்லாம் பயப்பட வேணாம். நீங்களே வந்து உடனே வீடு கட்டிடலாம். இல்லை லேண்டு வாங்கி போட்டால் கூட அது சேஃபாக பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இன்னுமே தெரியாத ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே வாங்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வாங்கினீங்கன்னா வந்து என்னைக்கா இருந்தாலும் வந்து அது ஒரு தங்கம் மாதிரி தான். சார் சொன்னார் தங்கம்னு சொன்னார். ஆக்சுவலி தங்கம் இல்லை, தங்கத்தையும் கூட வேல்யூ கூட இது. ஏன்னா தங்கன்றது ரேட்டு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். பட் இது அப்படி இல்லை. இன்னைக்கு வாங்குறத விட ₹1 கூடாகும், ₹1 கூடாகும், ₹1 கூடாகும், கூட தான் போகுமே தவிர குறையிறதுக்கு சான்ஸே கிடையாது. நம்ம இந்த 3300 மட்டும் இல்லை, 999 ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம், 27ல ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம், நார்த் மெட்ராஸ்லையும் கூட வந்து நம்ம வந்து 2500 ரூபாயில ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம். ஸோ நிறைய ப்ராஜெக்ட் வந்து நம்ம கையில் இருக்கு. எல்லாத்துக்குமே லோன் இருக்கு. நான் சொன்ன முதல்ல அந்த அதாவது ஐடி ஃபைல் பண்ணாதவங்களுக்கு கூட நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம். இது எல்லா ப்ராஜெக்ட்லையுமே அது மாதிரி பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம இந்த சரௌண்டிங்லேயே வந்து ஒரு 3 ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ நமக்கு வந்து இந்த ஏரியாவில் வேல்யூன்றதுனால தான் அதை அவ்வளோ சீக்கிரமாக முடித்தோம். இதையும் சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்த இது ஆல்ரெடி 75 பிளாட் வந்து அப்ரூவல் வந்தாச்சு. அடுத்த மாதம் வரும்போது நீங்கள் இதை விட அதிகமான ரேட்டு கொடுத்து தான் அதை வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் வாய்ப்பை பயன்படுத்தி இதை சீக்கிரமே இதை புக் பண்ண பாருங்க. ஓகே, நம்ம ஃபைனலாக வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த இடத்த வந்து. மெயினாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சுற்றி சரௌண்டிங் வந்து நான் வீடு இருக்குது. ஸோ இந்த ஃப்ளாட் உள்ள வெறும் 20 ஃப்ளாட்லேயே வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டு, சோலாரு, தண்ணி, அப்புறம் வந்து ரெயின் வாட்டர் போகிறதுக்கு, அப்புறம் ரோடுன்னு சொல்லிட்டு வெறும் 20 ஃப்ளாட்டுக்கு சிசிடிவி காமி இவ்வளோ விஷயம் வந்து பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இவங்க வந்து ஃபியூச்சரில் வந்து இன்னும் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடம் மட்டும் இல்லை, ஸோ உங்களுக்கு வேறு சரௌண்டிங்கில், சென்னை சரௌண்டிங்கில் வேறு எந்த ஒரு இடமா வேணுனாங்கன்னு நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேர் எடுத்து எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இங்கே தான் வாங்கணும் அப்படிலாம் இல்லை. ஸோ வேறு ஒரு ஏரியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஏரியா வாங்கினா கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அங்கே இருந்துன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அட்ரஸ், ஃபோன் நம்பர், லொகேஷன் தான் டீட்டெயிலாக கொடுக்குறோம். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம சூப்பரான வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ஒரு லேண்ட் வாங்கணும், இல்லை வீடு கட்டணும், ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, டாட்டா, பை பை சொல்கிறேன் சார். தேங்க்யூ.